அந்த அதிகப்படியான வெள்ளம், அதுவும் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் நாசமாக போனது காரணம் என்னன்னாக்கா, அதிமுக ஆட்சியை குறை சொன்னாங்களே இவர்கள் அதே போல் அறிவிப்பின்றி நைட்டு தூங்கி இருக்கும்போது தண்டரப்பட்டால் எவனு கேட்கும்? டெக்னாலஜி இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்துருச்சு. டெக்னாலஜியை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தி திருட தெரியுதுல்ல. தனி மனிதனுக்கு உணவெண்ணில் நீ திமுகவை இங்கேருந்து அகற்றிடுவோம், முடிஞ்சால் அப்புறப்படுத்துறது மட்டும் இல்லாமல் முடிச்சே விடணும். அப்போ தான் திரும்ப திரும்ப அப்பன் பேரன் மகன் உட்காந்துட்டு நம்மளை சாவடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த நடக்காமல் இருக்குன்னாக்கா ஓகே சார், இயற்கை பேரிடர்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்காக திமுக குற்றம் சாட்டுறது சரியா? சரி, உங்களை குற்றம் சாட்டவா? மீடியாக்கள் உங்களை பர்சனலாக உங்களை குற்றம் சாட்டவா? எனக்கு வழி இல்லையா, எனக்கு ஒரு வேளை உணவு கொடுங்கன்னு கையேந்தி பிச்சை கேட்கறது இருக்குல்ல, என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அவங்க நிற்கிறான் நிர்கதியாக, எவ்வளோ அவலம் தெரியுமா? அதை தனிப்பட்ட முறையில் பாதிப்பை உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். எங்கே இவங்களை உணர்வாங்களா? திமுக குடும்பம் உணருமா? என்னைக்கா திமுக கடைக்கிற குடும்பம் எவனாவது ஒருத்தன் போயிட்டு எனக்கு சோத்துக்கு வழியில் சாமி யாராவது உதவி செய்யுங்க கெஞ்சிருக்காங்களா? யார்ட்டையாவது அந்த வரலாறு இருக்கா? இந்த மக்கள் கெஞ்சிறான். உங்களை ஓட்டு போட்டு உங்களை கொண்டு போய் உயரமாக உட்கார வச்சதுக்கு அந்த பாறை விழுந்து அந்த குடும்பம் புதைந்து உண்டு மரணம் அடைஞ்ச நபர்களுக்கு 5 லட்சம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் சேர்த்து போயிட்டாங்க. அப்பா பிள்ளை மகன். பணத்தை யார்கிட்ட கலரில் கொண்டு போய் எடுத்துட்டா? டிஎன் மீடியா நவ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்மளோட நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவை நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? என்னன்னு சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு அதை நான் படிச்சே காமிச்சிருவா சார்? படிங்க. முறையான திட்டங்களை அரசு தீட்டவில்லை, அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்த மக்களை பாதுகாக்க முறையான திட்டங்களை அரசு திட்டம் தீட்டவில்லை, முன்னெச்சரிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதிகாரத்தில் அமர வைத்து அழகு பார்த்த மக்களை தெருவில் நிப்பாட்டிட்டீங்கன்றதான் அதோடைய பொருள். ஏன்னா மக்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பாக பாருங்கள், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் திமுகவை அகற்றிடுவோம். நான் சார் மாற்றி டைலாக் சொல்லிட்டீங்க. அதான யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இப்போ மக்கள் யாருக்கு எதிராக போராடுறாங்கன்னா, அந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தான் போராடுறாங்க. நாங்கள் உணவின்றி இங்கே தவித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊரில் மின்சாரம் இல்லை, கரண்ட் இல்லை, ஊரெல்லாம் தண்ணி வெள்ளக்காடு எல்லாமே போயிடுச்சு. உங்கள் ஊரில் கரண்ட் இருக்குல்ல, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கல, உட்காந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க, கழட்டிட்டா இருக்கிறீங்க, இங்கே செய்யாமன்னு சொல்லிட்டு தானே மக்கள் பொதுவெளி ரோட்டுக்கு வந்தாங்க. நீங்கள் நேஷனல் ஹைவே ரோடும் சம்பிச்சு போச்சு. உங்களுக்கு ட்ரெயின் போக்குவரத்து நிப்பாட்டினாங்க, பஸ் போக்குவரத்து, பேருந்து எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் சம்பிச்சு போய் அந்த மக்கள் நிர்கதியாக நிற்கிறாங்க. ஸோ எதுவுமே இல்லாத மக்கள் என்ன செய்வாங்கன்ற ஒரு புரிதல் ஒரு ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும். தம்பி, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், யதார்த்தமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க வினோத். முறையான ஆட்சி செய்யாமல் மக்களை வதைக்கின்ற ஆட்சியை செய்து அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்து மக்களை உணவின்றி பஞ்சத்தில் வறுமையில் வாட வைக்கக்கூடிய நபரின் மீது இறைவனின் சாபம் உண்டாகும்ன்றாங்க. எந்த மதத்தை வேணால் எடுத்துக்கோங்க, எல்லா மதத்தின் கோட்பாடும் அதைத்தான் சொல்லுது. அந்த ஆட்சியாளர்கள் மீது இறைவனின் சாபம் உண்டாகும். அப்போது எவ்வளவு மோசமாக நேர்மையான அறமற்ற ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மீதான கோபம், இறைவனின் கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த மக்கள் என்ன கேட்டாங்க? நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக உங்கள் இஷ்டத்துக்கு, அதாவது தூங்கி எந்திரிச்ச உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் செஞ்சீங்க. ஆட்சியாளர்கள் உட்காந்துக்கிட்ட பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. மாதம் மின்சார கட்டணம் விடுப்பீங்க, எடுக்கலை. நீங்கள் வாங்க நீட்டுக்கு எழுத்து போட்டு கிழிச்சிருவீங்க, கிழிக்கலை. அதுக்கப்புறம் மக்களை நகையை கொண்டு போய் அடமான வைங்க. நீங்கள் ஆண்டுக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை தருமென்றீங்க. அம்மா உணவகத்துக்கு நிகராக 500 கலைஞர் உணவகம் கொண்டு வருவேன். நீங்கள் இனிமேட்டு பஞ்சமே இருக்காது, உங்களுக்கு வரியெல்லாம் குறைச்சிருவோம். நீங்கள் காலையில் எழுந்திரிச்சா வரியை உயர்த்துறீங்க. வீட்டு வரி, சொத்து வரி, சாதாரண நிலம் வச்சுருந்தாலும் அந்த நிலத்துக்கான வரி, நீங்கள் மின்சார கட்டணத்தை பல மடங்கு, அதாவது மின்சார கட்டணம் மாதம் கூட எடுக்கல, பல மடங்கு உயர்த்தி அந்த மக்களை அல்லோலப்படுத்தினீங்க. எல்லாத்தையும் சகித்து கொண்டு பொறுமையாக போன மக்கள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இன்றைக்கி. அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆண்டு காலத்தில், அவன் ஆயுள் காலத்தில் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் சொத்து சம்பாரித்து வச்சுருப்பான்ல, அவனுடைய பெரும் சொத்து என்ன தெரியுமா? ஒரு எளிய குடும்பத்துடைய சொத்து அவன் வீட்டில் வச்சுருக்க பொருள் தாங்க. சாதாரணமாக வச்சுருக்கான் பாருங்கள், ஒரு மிக்ஸி, 2 கிரைண்டர், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு, அவன் பண்ட பாத்திரம் வச்சுருக்காங்க. அதுதான் அவனுடைய அதிகப்படியான சொத்து. ஏன்னா ஒரு நாளைக்கு அவர்களுக்கு 500 ரூபாய் சம்பாதிப்பது என்பது எளிய மக்களுக்கு மிக மிக கடுமையாக இருக்குது. அப்படி இருக்க மக்களுக்கு ஒரு பெருமல்லம் நெருக்கதியாக அந்த மக்களை நிப்பாட்டிருச்சிடும் பொழுது அந்த இடத்தில் முதலாக ஓடி நின்றுக்க வேண்டிய நபர்கள் யாருனாக்கா ஆட்சியாளர்கள் தான் நேரடியாக வந்திருக்காருல்ல. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வராக இருக்கட்டும் ஸ்டாலின் அவர்களும் களத்தில் இறங்கியிருக்காரு, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் களத்தில் இறங்கியிருக்காங்க, அண்ணாமலை அவர்களும் களத்தில் இறங்கினாங்க, எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் அவரும் வந்திருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் சும்மா ஒரு அறிக்கையோட நிற்கிறாரு இல்லை. சரி, அது நம்ம விஜய் அவர்களை பற்றி பேசுவோம். நான் என்னன்னாக்கா, இந்த ஆட்சியாளர்கள்ன்றது இப்போ எடப்பாடி அவர்கள் போனார், அண்ணாமலை போனாங்க அப்படின்னாக்கா
பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2 பேரும் போனது வந்து ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி போனதும் ஒரு கட்சியோட மாநில தலைவராக இவர்கள் போனதும் தார்மீக அடிப்படையில் அவங்க போயிருக்கிறாங்க. ஆனால் கடமை யாருக்கு இருக்குது? அதைத்தான் விஜய் சொன்ன அறிக்கையில் புரிஞ்சுக்கணும். உங்களை ஆட்சியில் அமர வைத்து அழகு பார்த்த மக்களை நிர்கதியில் நிப்பாட்டியிருக்கிறீங்க பொழுது ஆட்சியாளர்கள் ஓடி போய் அந்த இடத்துல நிற்கிறது மட்டும் கிடையாது, உடனடியாக செஞ்சுருக்கணும். சார் நீங்கள் 3 வேளை 3 நாளாக உணவு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, பச்சை குழந்தைங்களுக்கு பால் இல்லைன்னு சொல்லி கதறாங்களே, இப்போது அந்த பெருமழை வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அந்த அதிகப்படியான வெள்ளம், அதுவும் குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் நாசமாக போனது காரணம் என்னென்னாக்கா, அதிமுக ஆட்சியை குறை சொன்னாங்களே இவர்கள் அதே போல் அறிவிப்பின்றி நைட்டு தூங்கி இருக்கும்போது தண்டரப்பட்டால் எவனு கேட்கும்? டெக்னாலஜி இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருச்சு. டெக்னாலஜியை பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் டெக்னாலஜியை பயன்படுத்தி திருட தெரியுதுல்ல. அப்படியே தான் சொல்லுவாங்கல்ல, விஞ்ஞான ஊழல்னு சொல்லுவாங்கல்ல, அதில் திமுக கைதேர்ந்த விஷயமாக இருக்குல்ல. அப்போ அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்கள்கிட்ட டேட்டா பேஸ் கையில் இருக்கும். ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய மொபைலுக்கும் அழைப்பு போயிருக்கணும். அழைப்பு போய் இந்த மாதிரி வந்து இப்போ ஏரி நம்பிருச்சு, திறந்து விட போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கண்ணாடி திறந்து விட்றீங்க. நம்மளுது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. திறந்து விட போகிறோம், அலர்ட் ஆகிக்கோங்க, மக்கள் அங்கேருந்து அப்புறமா ஆகிக்கோங்க, வெளியில் போய்க்கோங்க, தேவையான பொருட்களை எடுத்துக்கோங்க, இந்த இடத்தில் முகாம்களை தயார் செய்து வைத்திருக்கிறோம், அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்ன பிறகு திறந்து விட்டுருக்கணும். அதுதான் ஒரு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய வேலை. அப்போது நீ நைட்டு தூங்கும்போது தண்டோரா போட்டுனாக்கா செவிடுங்க ஒன்று சங்கு மாதிரி நீங்கள் தேவையில்லாத ஏதோ ஒன்று செஞ்சிருமே. இல்லை சார், இப்போ அவங்கவுங்க மொபைலுக்குலாம் மெசேஜ் வந்துச்சே சார். எப்போ? நைட்டு தூங்கும்போதா? இல்லை சார், பகல்லே வந்திருக்கே சார் மெசேஜ். நைட்டு தூங்கும்போது நீங்கள் தண்ணி திறந்து விடுவதற்கு முன்பாக நீங்கள் மெசேஜ் என்னென்னு வந்திருக்கோம்? நாங்கள் ஏரி திறந்து விட போகிறோன்னு இருந்துச்சா? மழை இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அப்படின்ற அவ்வளோதான் வந்தது. ஏரியை திறந்து விட போகிறோன்னு எங்கேயுமே வரல. அப்போ ஏரியை திறந்து விட போகிறோம்னாக்கா அவங்கள அலர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே அவங்க தங்குவதற்கான ஏற்பாடுகளை, அவர்கள் உணவு உண்பதற்கான ஏற்பாடுகளை, குழந்தைகளுக்கு பெண்களுக்கான தனிப்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு செஞ்சுருக்கணும் இல்லையா? அதுக்கு தானே மக்கள் நீங்கள் ரோட்டில் இறங்கி போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், தனி மனிதனுக்கு உணவு நீரில் இனி திமுகவை இங்கேருந்து அகற்றிடுவோம். முடிஞ்சால் அப்புறப்படுத்துறது மட்டும் இல்லாமல் முடிச்சே விடணும். அப்போ தான் வந்து திரும்ப திரும்ப அப்பன் பேரன் மகன் வந்து உட்காந்துட்டு நம்மளை சாவடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த நடக்காமல் இருக்குன்னாக்கா முடிச்சு விடணும் திமுக. ஓகே சார், இயற்கை பேரிடர்ன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்காக வந்து திமுக குற்றம் சாட்டுறது சரியா? சரி, உங்களை குற்றம் சாட்டவா? மீடியாக்களை உங்களை பர்சனலாக உங்களை குற்றம் சாட்டவா? வினோத் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நான் சொன்னால் ஏற்றுப்பீங்களா? இல்லை. ஏன்னா நீங்கள் காரணம் இல்லை. அப்போது இயற்கையாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா, இப்போ வந்த மழை ஜூன் மாதத்தில் மார்ச் மாதத்தில் வந்துச்சு சார்னாக்கா இது இயற்கைக்கு மாறான விஷயம். மார்ச் மாதத்தில் அடமலை அப்படி அடித்து ஊற்றி வெள்ளம் வந்ததாக வரலாறு கிடையாது. அப்போ உங்களுக்கு நவம்பர், டிசம்பர், அக்டோபர்னாலே இதுதான் நடக்கும்னு தெரியும். இதை கண்காணிக்க வேண்டியதாக தாண்டி இதற்காகத்தான் நிதி ஒதுக்குறீங்க. இதை தாண்டி அரசாங்கம் டாஸ்மார்க்லேருந்து மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரி போட்டு காசு வாங்குறீங்கல்ல, அந்த காசெல்லாம் எடுத்து உங்கள் பிள்ளைக்கு கார் ரேஸ் ஓட்டுறதுக்காக அந்த காசை கொடுக்கல. அந்த காசை எடுத்து வச்சு இப்படி போன்ற சூழல் வரும்பொழுது அந்த பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த விஷயம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதை செய்யாமல் இந்த முட்டாள்தனமான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்போ தனி மனிதர்கள் உள்ளே வந்து இறங்கி மக்கள் மீது அந்த போராட்டம் என்பது நாளைக்கு வன்முறையாக மாறுகிறது. அதனால தான் நீங்கள் கேவலப்பட்டு நிற்கிறீங்க. சேர்த்து தூக்கி சும்மாவை அடித்தாங்க, ஏன் அடிக்கிறாங்க? இப்போ இந்த கேவலத்திற்கு உள்ளாகிறீங்கனாக்கா இதை தாண்டி இந்த மக்களையும் சேர்த்து கேவலப்படுத்தினது யார்? வினோத், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எந்த நிலைமையில் இருக்கான்றாலும் முக்கியம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் சுய மரியாதை, சுய கௌரவம், தன்மானம்ன்றது இயற்கையாக இருக்குமா இல்லையா? நீங்கள் வளர்க்குற நாயவே 4 வாட்டி அடிங்க, திருப்பி கடிக்குமா கடிக்காதா? நாய்க்கே அவ்வளோ இருக்கும் பொழுது மனுஷனுக்கு எவ்வளோ இருக்கும்? அந்த மனுஷனை எனக்கு வழி இல்லையா, எனக்கு ஒரு வேளை உணவு கொடுங்கன்னு கையேந்தி பிச்சை கேட்குறது இருக்குல்ல, என் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அவன் நிற்கிறான் நிர்கதியாக, எவ்வளோ அவலம் தெரியுமா? அதை தனிப்பட்ட முறையில் பாதிப்பை உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். எங்கே இவங்களை உணர்வாங்களா? திமுக குடும்பம் உணருமா? என்னைக்கா திமுக கடைக்கார குடும்பம் எவனாவது ஒருத்தன் போயிட்டு எனக்கு சோத்துக்கு வழி இல்லை சாமி, யாராவது உதவி செய்யுங்கன்னு கெஞ்சிருக்காங்களா யார்ட்டையாவது? அந்த வரலாறு இருக்கா? இங்கே மக்கள் கெஞ்சிறான். உங்களை ஓட்டு போட்டு உங்களை கொண்டு போய் ஒய்யாரமாக உட்கார வச்சதுக்கு என்னைய கடைசியில் பிச்சை எடுக்க விட்டீங்கல்ல, இந்த கோபம் தான் இவர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும். அதுதான் திரும்ப சொல்கிறேன், தனி மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இனி திமுகவை அழித்திடுவோம். திமுக என்ற ஒரு கட்சி இங்கே இருந்துக்கிட்டு நம்மளை வந்து ஆக்கிரமிக்கிறது எங்களுக்கு உடன்பாடே இல்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் மீதோ உதயநிதி மீதோ எந்த கோபமும் கிடையாது. பிறந்தநாள் கொண்டாடுங்கள், நீண்ட ஆயுளோட வாழுங்கள், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவ்வளவு ஒரு சூழல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ ஒரு சூழல் கடுமையாக நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அன்பில் மகேஷுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் கோலாகலமாக நடக்குது. இதை தாண்டி இங்கே பக்கம் பாருங்கள், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போயிருக்கு. ஒரு பெரும் அங்கே ஒரு இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா மேலே இங்கே வந்து மலை மண் சரிவு ஏற்பட்டு
பச்சிளம் குழந்தைகள் உட்பட 7 பேர் இறந்துருக்குறாங்க. அந்த 7 பேருக்கு தலைக்கு 5 லட்சம் சொல்லிட்டு நிவாரணம் கொடுக்குறாங்கல்ல சார். 7 பேருக்கு கொடுக்குறது நான் வரேன். அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குல்ல, இவ்வளோ பெரிய மோசமாக மக்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் நிர்கதியில் நிற்கிறாங்கல்ல. வேளச்சேரியில் உட்காந்து யார்? மாசு யார் சார்? அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு உதயநிதியோடைய பிறந்தநாள் விழாவை அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார். அப்போ எவ்வளோ வயிறு எரியும். ஒருத்தன் சோத்துக்கு வழி இல்லாமல் மக்கள் பிச்சை எடுக்கிற நிலைமை கொண்டு போய் விட்டுட்டு பச்சிளம் குழந்தைங்களுக்கு பால் கிடையாது, தண்ணி கிடையாது, முடிஞ்சு போன பிறந்தநாளை நீங்கள் உட்காந்து இங்கே அமைச்சரை கொண்டாடிட்டு கிடக்குறீங்கனாக்கா அப்போ எவ்வளோ ஏகத்தெல்லாம் இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்னீங்க அரசாங்கம் வந்து பணம் கொடுக்குது இல்லையா? எதுக்கு பணம் கொடுக்குது சார்? அந்த பாறை விழுந்து அந்த குடும்பம் புதைந்து உண்டு மரணம் அடைஞ்ச நபர்களுக்கு 5 லட்சம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் செத்து போயிட்டாங்க. அப்பா, புள்ள, மக. பணத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க? கலரில் கொண்டு போய் வைப்பீங்களா? உதவுமா? நான் யதார்த்தமாக கேட்குறேன். செத்து போயிடுச்சு, அவர் குடும்பமே நாசமாக போயிடுச்சியா? காசு யார்கிட்ட கொடுப்பீங்க? இப்போ ப்ரிகாஷன்ஸ் என்பது எப்பயுமே நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. முன்னெச்சரிக்கையாக தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற நபர் தான் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காரணும். வரலாற்றில் அப்படி தான் இருந்தாங்க. வரலாற்றில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. குளங்கள் வெட்டப்பட்டதில்ல கோயில்களை சுற்றி. எதற்காக அந்த காலத்தில் வெட்டினாங்க? 2 பர்பஸ். ஒன்று, நீரை தேக்கி வைக்கணும். நீங்கள் வெயில் காலத்தில் அந்த மக்களுக்கு நீராதாரம் இருக்கணும்னு ஒன்று. ரெண்டாவது, இப்படி மலைகள் வரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லோரும் வந்து பார்த்திங்கனாக்கா அழகாக அந்த குளத்தில் வந்து இறங்கிடணும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஏரி குளம் வெட்டுவான்ல, நீங்கள் நல்லா பாருங்கள். அந்த காலத்தில் வாய்க்கா கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே எப்படின்னாக்கா 2 பக்கம் மண்ணாக இருக்கும், கீழேயும் மண்ணாக இருக்கும். எவ்வளோ தண்ணி வந்தாலும் தண்ணி ஆகுனாக்கா கடுமையான அதிகமான தண்ணி வரும்பொழுது பூமி உறிஞ்சிக்கொள்ளும். இப்போ வாய்க்கா கம்மாலுக்கு போங்க, 2 பக்கம் சிமெண்ட் போட்டு கட்டி வச்சுருக்காங்க, கல் போட்டு. முடிஞ்சால் தரைக்கும் போட்டு வச்சிடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அப்போ தண்ணி அதிகப்படியாக வரும்பொழுது எங்கே போகும்? இவங்க மூக்கிலே போகும். உங்களுக்கு புரியுதா? இந்த அறிவுன்றது இல்லை, இவன் சம்பாதிக்கணுன்றதுக்காக எதையோ செஞ்சு வச்சிடறானுங்க போயிட்டு. அப்போது இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது மக்கள் வந்து அல்லோலப்படும் பொழுது, திரும்பவும் சொல்கிறேன், தனி மனிதனுக்கு உழவு நிலையில் திமுகவை அழித்திடுவோம். ஓகே சார், இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அரசாங்கத்தின் மீது. இப்போது திருவண்ணாமலையில் ஒரு பாலம் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? கிணத்தை காணான்னு வடிவேல் ஒரு இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்துறீங்களா? அந்த மாதிரி இப்போ பாலத்தை காணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன சொல்லுவீங்க? ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. கரெக்டுங்களா? உண்மைதானே சார்? சரி, உண்மைதான். ஆற்றுல அடிச்சுட்டு போன மாதிரி செவிலே 4 அடி அடித்தாக்கா சில விஷயங்கள்லாம் சரியாகும். இல்லை, யதார்த்தமாக சொல்கிறேனே, மக்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம போன முறையே பேசணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்களுக்கு புரியும். இந்த பேக்ரவுண்டு இந்த சேனலில் பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு. அதாவது உங்களை பற்றி வெளியில் மக்கள்கிட்ட போய் கேளுங்க, பச்சை திட்டுறாங்கன்னு நான் சொன்னேன். ஆமாம். இன்றைக்கி நிதர்சனமாக நடந்துச்சா இல்லையா கண் முன்னாடி? அப்போது 3 மாதம் 16 கோடி செலவு பண்ணி கட்டின பாலம் வெறும் பஞ்சில் கட்டின மாதிரி அடிச்சுட்டு போயிடுச்சுனாக்கா அப்போ எந்த அளவுக்கு தரம் குறைந்ததாக இருக்கும். நீங்கள் வினோத், ஒரு பாலம் கட்டுறாங்க, அதுவும் குறிப்பாக தண்ணீரை கடப்பதற்காக நீங்கள் ஆற்று பாலம் கட்டுறீங்கனாக்கா, ஆற்று பாலம் கட்டுறதே வந்து நிலச்சி நிற்கிறதுக்கும், எவ்வளோ தண்ணி வந்தாலும் தண்ணி கீழே போயிட்டுருக்கும், மக்கள் இந்த பக்கம் போகிறதுக்கு தான். தண்ணி வந்தானே பாலமும் சேர்த்து ஆற்றோட போகிறதுக்கு பாலம் கட்டுறது கிடையாது. கரெக்டுங்களா? அப்போது தண்ணீருக்கு நீங்கள் நடுவே வந்து கட்டப்பட்ட பாலம் ஒரு மலைக்கு வெறும் 3 மாதம் 30 வருஷம் ஆகி காணா போயிருந்துச்சுன்னா கூட பழசுன்னு சொல்லலாம். 3 மாதத்தில் இடிஞ்சு போயிருக்குனாக்கா இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த அமைச்சர் ஏவா வேலூர் பாருங்கள், அவர் தான் திறந்து வச்சது, அவருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் வருதுன்னு பொழுது அவர் மீதும் இந்த பாலத்தை கட்டின அந்த நிறுவனம் இருக்கும்ல, அது நேரடியாக அரசாங்கம் கட்டிச்சா அல்லது வந்து சப்கான்ட்ராக்ட் கொடுத்து கட்டிச்சா அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றணும். அப்போ தான் வந்து இதுக்கான சிபிசிஐடினா கூட அது இவங்க கண்ட்ரோலே வந்துடும், சிபிஐக்கே மாற்றிடுங்கன்ற. ஸோ மாற்றிட்டு இது மனிதர்களுடைய உயிரை காவு கொடுக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து ஆட்சியாளர்கள், நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் வீடு கட்டினா இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது அவனோட பாதிப்பு, அவனோட போயிட நஷ்டம். ஒரு அரசாங்கம் கட்டக்கூடிய பாலத்தில் ஒரு இவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த மக்களுடைய உயிரை காவு கொடுக்குற மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணுறீங்கடா. பாலை தான் திருடி கொழுப்பு திருடுறீங்க. இல்லை சார், இப்போது புது பிரிட்ஜுன்றனால தான் உடஞ்சிது. ஏன்னா கட்டி 3 மாதம் தான் ஆகுது, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லலாம்ல. அதுதான் சொல்கிறேன். அப்போ எல்லா புது பில்டிங் ஊருக்குள்ளே கட்டி 3 மாதத்தில் இடிஞ்சு விழுந்தால் ஒத்துப்பீங்களா? இப்போ கூட தான் வீடெல்லாம் கட்டுறாங்களாம் திமுக சார்பில். யாருன்னு சொல்லவா? போட்டுறீங்களா? சொல்லுங்கள் சார் பார்ப்போம். இல்லை சார், இப்போ கூட பர்சனலாக சொல்லக்கூடாதுனாலுமே சொல்கிறேன். முக்கியமான இப்போ இருக்கக்கூடிய அரசியல் இளம் தலைவர்கள்லேருந்து எல்லாருமே சொந்தமாக தனியாக வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வீடு மட்டும் தான் பாதியில் நிப்பாட்டி போயிட்டார் அண்ணாமலை. கரெக்டுங்களா? அப்படி அண்ணாமலையும் சவுக்கும் சேர்ந்தாங்க, ஒரு செல்ஃபி எடுத்தாங்க, சோலையை முடிச்சு விட்டாங்க ஒரு பக்கம். ஆனால் இந்த பக்கம் இவர்கள் கட்டக்கூடியது வீடு 3 மாதம் 6 மாதம் சரி இடிஞ்சு போகுது. இப்போ அரசாங்கம் குடியிருப்புலாம் கட்டுறாங்க தெரியுங்களா? காவல்துறைக்கு குடிசை மாற்று வாரியம்,
இந்த மாதிரிலாம் குடியிருப்பு கட்டுறாங்கல்ல. 3 மாதம் தான் சார் ஆச்சு, பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? அப்படி தான் இங்கே பில்டிங் ஒன்று இருக்குது சாலிகிராமத்தில், தெரியுதா? சிவகார்த்திகேயன் படத்தில் வர மாதிரி பேட்ச் ஒர்க்குன மாதிரி எல்லாமே இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தெரியுதா? அப்போது இந்த பாலம் இடிந்தது போல் இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்தால் எவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்படும். அப்போது இங்கேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு தான் அடுத்து யாருமே இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு அதை கெட்டவே கூடாதுன்ற ஒரு விஷயம் வரும். தார்மீகமாக இவர்கள் மீது துறைநீதியர் நடவடிக்கை எடுக்கணும். சரியான முதலமைச்சராக இருந்தால், ஜெயலலிதா இருந்தால் தூக்கியிருப்பாங்க. எழுதி தரங்க, ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் அவர்களுக்கு முதுகெலும்பு இருக்குது, திராணி உள்ள பெண்மணி. அவர்கள் சமரசம் இல்லாமல் மக்கள் விஷயத்தில் கை வச்சிங்கன்னா சமரசம் இல்லாமல் அடிப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் இந்நேரம் ஏவ வேலை அமைச்சராக இருக்க மாட்டார். பிறந்தநாள் கொண்டாடிட்டு சுற்றிட்டு இருக்காரு பாருங்கள், மாசுவெல்லாம் இந்நேரம் இருக்க மாட்டார். பொன்முடி இருக்கார் பாருங்கள், கோல்டன் ஹேர், அவர்லாம் நேரம் இருக்க மாட்டார். ஏன்னா இவருக்கு அதே மாதிரி செந்தில் பாலாஜி திருப்பி இந்த மாதிரிலாம் உட்காந்து அமைச்சராக இருக்க மாட்டார். நீதிமன்றம் இப்போ கேள்வி எழுப்பியிருக்கு. வெளியில் வந்த உடனே கேட்குதா ராஜா உனக்கு சிம்மாசனம்னு கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்துட்டிங்கன்னா உங்களுடைய சாட்சிகளை எப்படி கலைப்பீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியல் நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். அரசாங்கத்தை அமைப்பதே மக்களுக்காகத்தான ஒரு அரசாங்கம். அந்த மக்கள் தான் தேர்ந்தெடுத்து அவங்க உட்கார வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸ் இல்லாமல் போனதுடைய விளைவு திரும்ப திருட்டுத்தனம் பண்ணுற நீங்களே வந்துட்டீங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் ஓப்பன்டு, விஜய் உள்ள வந்தாச்சு. இதற்கு மேலே தான் உங்கள் களத்தில் சரியான திராணியான உங்களோட சண்டை செய்யக்கூடிய ஒரு நபரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் கண்ணில் விரலை விட்டுட்டு இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை தனி ஒரு மனிதனுக்கு உளவு நிலையில் விஜய் அளித்துடுவார்னு நம்புகிறாங்க மக்கள். அளிக்கட்டும், பார்ப்போம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி வினோத்.